ஹாய்! இன்னைக்கு இந்த வீடியோவில் சிக்கன் குழம்பு ரொம்ப ஈஸியாக ரொம்பவும் டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் இது வந்து சிக்கன் குழம்பு மிளகாய்த்தூள். இது ஒரு 4 டீஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்காண்டி பட்டை கிராம்பு இதெல்லாம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மல்லி இலை, கருவேப்பில், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய் பால். நான் ஒரு 2 கப் அளவு தேங்காய் பால் அரைச்சி எடுத்திருக்கேன். அப்புறம் பல்லாரி, ஒரு தக்காளி, ரெண்டையும் நல்லா நான் வேக வச்சு அதை அரைச்சி எடுக்கிறதுக்காண்டி நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வேக வைக்கணும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுவும் நமக்கு தேவை இது. அப்புறம் சிக்கன் இது வந்து 1 கிலோ அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்க பொருளை 1 கிலோ சிக்கன் வைக்கிற மாதிரி. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம தாளிக்கு எடுத்து வச்சுருக்கோம்ல பட்டை கிராம்பு இதெல்லாம் நம்ம சேர்த்துப்போம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அந்த கசகசா நல்லா அழகாக வெடிச்சு வருது பாருங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் இப்போ நம்ம வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சோம்ல அந்த வெங்காயத்தை சேர்த்துப்போம். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் வெங்காயம். அது வரைக்கும் நல்லா வதக்கிப்போம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு வெங்காயம். இந்த அளவுக்கு நமக்கு நல்லாவே கலர் மாறணும். இப்போ அந்த சமயத்தில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி, பல்லாரி இது ரெண்டையும் அவிச்சி அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை நம்ம இது கூட சேர்த்துப்போம். சேர்த்து இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த தக்காளி சுருண்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். அதை இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாரும். பார்த்தீங்கன்னா நல்லாவே தக்காளி சுருண்டு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை இப்போ நல்லாவே பச்சை வாசனை போயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடி பிடிக்காமல். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் குழம்பு மசாலா அது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும். அதுவும் நம்ம சேர்த்து இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை நல்லா கிளறி விடணும். அடி பிடிக்கக்கூடாது. இப்போ இது கூட நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா சிக்கன் நம்ம எடுத்து இதுக்குள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லாவே அந்த மசாலா கூட நல்லாவே மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த சிக்கன் கூட நம்ம சேர்த்துருக்கிற அந்த மசாலா வந்து செட் ஆகும் சிக்கன் கூட. நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு ஃபுல்லாக மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லாவே மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இதில் ஒரு டம்ளர் ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து
நம்ம நல்லாவே கிளறி விட்டுக்கலாம் அதை. அந்தளவுக்கு இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன் பார்த்தீங்களா. இப்போ இதை சிக்கன் முங்குற அளவுக்கு நல்லா சிக்கனை ஃபுல்லாக கரண்டி வச்சு அந்த தண்ணிக்குள்ளே செட் ஆகிற மாதிரி வச்சுட்டு அப்புறம் மூடி போட்டு மூடிடலாம். ஒரு கொதி கரெக்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்புறம் திரும்பியும் நம்ம லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அந்த தேங்காய் பால் இது கூட சேர்த்துப்போம். தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. அதுக்காண்டி தான் நான் முன்னக்கூட்டியே ஒரு கிளாஸ் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம தண்ணியை தேங்காய் பாலில் சேர்த்தோன்னா அது வந்து தரையாக இந்த மாதிரி இருக்கும், டேஸ்ட்டு மாறிடும். அதனால் முன்னக்கூட்டியே நம்ம வந்து தண்ணி சேர்த்துட்டு அது கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் பாலை சேர்க்கணும். இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 to 6 நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கணும். இப்போ நல்லாவே கொதி வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்மளை கிண்டி விடணும். நல்லாவே நம்ம கிளறி நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு இப்போ பாருங்கள், அடுத்து ஒரு 2-3 நிமிஷத்தில் நம்ம மறுபடியும் நம்ம திறந்து பார்த்துடலாம். இப்போவே சூப்பராக நல்லா சிக்கன்லாம் நல்லாவே வெந்திருக்கு. நம்மளுக்கு நல்லாவே குழம்பு வற்ற ஆரம்பிச்சிருச்சு. இது நம்மளுக்கு நல்லா கெட்டியாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பார்த்தீங்களா, நல்லா கெட்டியாக தான் இருக்கும். இன்னும் நம்மளுக்கு கெட்டியாக வேணும்னாலும் நம்ம வந்து இதை குறைச்சி வச்சு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக கெட்டியாக வந்துருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.